மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும் என்பது. மேகம் போன்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் மேகம் அப்படின்றது சொல்லுது? மேகம்னு என்ன தெரியுமா? the cloud of witness. மரித்த பரிசுத்தவான்கள் ஆம்பிளிஃபைட்லவே சேர்த்தே போட்டாங்க. சூப்பர். therefore since we are surrounded by so great a cloud of witness. எல்லாம் சொல்லுங்க, cloud of witness. இப்போ இயேசு சொல்றார், இதோ மேகங்களுடனே வருகிறேன். நான் நினைச்சேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படியே மேகமாக இருக்கும். அப்புறம் தான் இது படித்தவொடனே புரிஞ்சு, மேகம்னு சொல்கிறதே யாரு? த கிளவுட் ஆஃப் விட்னஸ். மரித்த பரிசுத்தவான்களுடனே அவர் வருகிறார். அப்படியே மேகத்தையே கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சிக்கூடாது. மரித்த பரிசுத்தவான்கள். ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவங்க கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வரும்போது கூடயே வருவாங்க. ஆமென், ஆமென். வரும்போது கூட வருவாங்க, அவரோடு கூட வருவாங்க. ஆமென். மரணம் ஒரு முடிவானது அல்ல. ஆமென். அது ஒரு முடிவில்லா வாழ்க்கையின் துவக்கம். ஆமென், ஆமென். they will come back. இயேசு வர்றது உண்மைன்னா உங்களுக்கு பிரியமானவங்களும் வருவது உண்மை. ஆமென். நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அப்படி ஜெபிக்கிறான். இப்போ எலியா சாவணுன்றான். இப்போ என்ன சொல்கிறான்? என்ன ஆண்டவர் அவன் வாழ்க்கை எப்படி மாத்துறாரு பாருங்க. நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், நீ சாகணும்னு சொல்கிற பத்தியா, உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன், உனக்கு சாவே கிடையாது. உனக்கு சாவே கிடையாது. உனக்கு சாவே கிடையாது. உனக்கு சாவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில் மரிக்கவே இல்லை. ஒரு ரதம் மேலேருந்து இறங்கி அவனை அப்படியே மேலே என்ன பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டு. ஸோ அவன் சாகவும் இல்லை, அவனுக்கு அடக்கமும் நடக்கலை. அவன் அப்படியே என்ன பண்ணிட்டான், மேலே உயிரோடைய மேலே என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இதே மாதிரி சம்பவம் பைபிளில் நிறைய இருக்குது. அப்போ திரும்ப திரும்ப பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சிந்திக்க வந்திருக்கிற நாம் ஒன்றை ஆழமாய் சிந்திக்க வேண்டும். இயேசுவின் மரணமே நமக்கு தருகிற செய்தியும் நமக்கு கொண்டு வருகிற நற்செய்தி என்ன தெரியுமா? மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும் என்பது.